ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு ஈஸியான ஒரு கார சட்னி, இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி ஈஸியான ஒரு கார சட்னி தான் அரைக்க போகிறேன். நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கங்க. 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பார்த்திங்கன்னா பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு அரை துண்டு இஞ்சி, வெல்லம் சேர்த்து செய்யும்போது சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கலருக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி, காரத்துக்கு மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க. நான் 4 மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த சட்னி வெல்லம் போட்டு செய்யும்போது பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு சட்னின்ட்டு. இது இந்த காரத்தை இது பேலன்ஸ் பண்ணும். அதுக்கு தான் வேணுன்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இதை இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகாய், காஷ்மீர் சில்லி, பூண்டு, இஞ்சி, அரை ஸ்பூன் அளவு ஜீரகம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம்னாலும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம், தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இதை இப்படி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச கார சட்னியை எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு டேஸ்ட்டு வரும். தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். ஏன்னா இது நம்மளுக்கு தண்ணியிலேயே சுண்டி வரணும் இல்லையா? தண்ணி நம்மளுக்கு இருக்கிற தண்ணியே நல்லா சுண்டி வரணும். அதனால் தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். ஒரு அரை கிளாஸ் சேர்த்திங்கன்னா போதும். இது மூடி போட்டு இது பண்ணுங்கள், இல்லைன்னா திரைக்கும். உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது அப்போக்கப்போ கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலராக அழகாக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா? லைட்டாக இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போதும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி சுருண்டு வந்து எண்ணெயெல்லாம் மிதந்து வர்ற அளவுக்கு இருந்தாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கிறேன்.
அவ்வளோதாங்க, கார சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கெட்டு போகாது, சப்பாத்திக்கு சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா நல்லா வச்சுக்கலாம். சில பேருக்கு அந்த பச்சை வாசனை பிடிக்குன்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.